என்னையா இது இவ்வளோ பில்டப் கொடுத்து கடைசி டப்புன்னு முடிச்சிட்டிங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க புது படம் தான் கர்த்தவ்யா. ஆல்ரெடி நிறைய க்ரைம் த்ரில்லர் படம் பார்த்தாச்சு. இதனால் எனக்கு படம் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு ஃபிலிம் ஃபீட், திஸ் இஸ் சேது. ரெட் சில்லிஸ் ப்ரொடக்ஷனில் பக்ஷக் எடுத்த அதே டேரக்டர் தான் புல்கீத் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டால், ஒரு ஹானஸ்டான போலீஸ் ஆஃபீஸர் தான் குடும்பத்தோட மானமா இல்லை தான் பார்க்குற டியூட்டியான்ற ஒரு கன்ஃபியூஷனை மாட்டிக்கிறாரு. மெயினாக ஹானர் கில்லிங்கை பற்றி பேசுகிற ஸ்டோரி இது. படத்தோட ஃபர்ஸ்ட் பேஸ் என்னன்னு கேட்டால் சைஃப் அலி கான். சீக்ரெட் கேம்ஸில் வர மாதிரியே அதே போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மொத்த படத்தையும் அவரோட ஷூட்டரில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப அழகாகவே இருக்குது. ரெண்டாவது பிளேஸ் என்னன்னு பார்த்தா டைமிங் டியூரேஷன் 2 hours தான். அதனாலே படம் டக்குன்னு போயிடும். படத்தோட மைனஸ்ன்னு கேட்டால் வெரி மச் ப்ரெடிக்டபிள். நான் ஆரம்பத்திலே இவங்களா தான் அந்த கேரக்டர்ஸாக இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவங்களே தான். ஆனால் சுற்றி வந்து காமிச்சிருக்கிறாங்க. இது வந்துட்டு நான் அறிவாளியா இல்லை படம் அவ்வளோ முக்கியம்னு எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ், என்னடா கிளைமேக்ஸ் அது? ரிப்போர்ட்டர் சௌரவ் திவேதி ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு கேமியோ ரோல் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அந்த கேரக்டரில் ஒரு வெயிட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சஞ்சய் மிஸ்ரா, ராதிகா துக்கல் இன்னும் பெரிய ஸ்டார் கேஸ்டிங்குமே இருந்துமே ஒரு பெரிய இம்பாக்டே படத்தில் இல்லை. டெக்னிக்கலாக ஆல்மோஸ்ட் ஓகே. சினிமாட்ராஃபி எல்லாமே சூப்பராகவே இருக்குது. மெயினாக அந்த கிராமத்தோட செட்டப் எல்லாமே பயங்கரமாகவே இருக்குது. சைஃப் அலி கானோட அந்த ஆக்ரோஷமான எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் படத்தில் அடங்கப்ப மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுது. அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஓவராலாக ஒரு ஆவரேஜ் படம் தான். பார்த்திங்க பெருசாக இல்லை, பல்காரிட்டியும் இல்லை. அதனால் ஃபேமிலியோட உட்காந்து டீசெண்டாக பார்க்கக்கூடிய ஒன் டைம் வாட்சப் மூவி தான் இந்த படம். ஸோ மொத்தத்தில் கர்த்தவ்யா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் பார்த்தா ஒரு டீசென்ட் வாட்ச். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை.